BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. பாலா இயக்கத்துல சேது படத்துல விக்ரமுக்கு ஜோடியா நடிச்ச அபிநயா அப்படின்ற கதாநாயகி தன்னுடைய திரைத்துறை அனுபவம் குறித்து தம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. பார்க்கலாம். 2009 எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் போய் பாலா சாருக்கு பத்திரிக்கை வச்சேன். மேரேஜ் எங்க வைக்கிறீங்க, ரிசப்ஷன் எங்க வைக்கிறீங்கன்னு கேட்டாரு. கேரளாவில் மேரேஜ், சென்னையில ரிசப்ஷன் சொன்னேன். கண்டிப்பா வர்றேன்னு சொன்னாரு. ஆனா அவரோட பிஸி ஷெட்யூலால அவரால் வர முடியல. அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பாலா சார் காட்சிகள் எல்லாமே நல்லா வரணும்னு ரொம்பவே சிரமப்படுவாரு. இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணுவாரு. அவரை எல்லோரும் கோபக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. காமெடி பண்ணினார்னா அப்படி சிரிச்சுட்டே கிடப்போம். நாசுக்கா டார்க் காமெடி எல்லாம் பண்ணுவாரு. யோசிச்சு யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே கிடப்போம். ரொம்ப பேச மாட்டாரு. அவர் கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு முன்னாடி வந்து நடிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் பெரிய இயக்குனரா இருக்காரு. அவர் கோவப்பட்டு நடிப்பை வாங்கினதாலதான் நடிகர்களுக்கும் தேசிய விருது கிடைச்சிருக்கு. அவரோட படத்துல நடிக்க திரும்ப வாய்ப்பு எனக்கு வரவே இல்லை. அது என்னோட ராசி போலன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்ப கேரளாவில் என்னோட கணவர் 2 மகள்களோட இருக்கேன். முதல் மகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சின்னவ 6வது படிக்கிறா. பெரியவங்களுக்கு டான்ஸ் பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என் படத்தை பார்த்துட்டு எப்படி பயந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. சேது படத்தை பார்த்துட்டு என்கிட்ட அவ்வளோ வாயாடுறா. படத்துல பூனை மாதிரி நடிச்சிருக்கீங்க அம்மா அப்படின்னு சொல்லி சிரிப்பா. LED பல்ப் பிஸ்னஸ் பண்றாரு கணவர். நான் நடிக்கிறதுக்கு இப்பவும் என்கரேஜ் தான் பண்றாரு. நான் தான் சீரியல்ல நடிக்கிறது இல்ல. ஏன்னா நல்ல கதைகள் கதாபாத்திரங்கள் வர்றதில்ல. முன்னாடி எல்லாம் சீரியல் இயக்குனர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. இப்போ சேனல் நிர்வாகமே ஆட்களை நியமிச்சுக்கிறாங்க. முக்கியத்துவம் இல்லாத கேரக்டர்ல நடிச்சுட்டு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிக்கிறது இல்ல. அப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சா கண்டிப்பா நடிப்பேன். இதை பத்தின உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க.